கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பேன் நினைக்கிறேன். அதேமாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து டே 1 இருந்திருக்கும். டே 2 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நோம்பி. ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த சொன்னல பண்ணி கூத்துவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பண்ணி கூத்துற நோம்பி தான் இன்றைக்கி. ஆக்சுவலாக இன்றைக்கி தான் இப்போ பார்த்தீங்கன்னா கிளி பிடிக்கிறேன்னு ஒரு இது நடந்துகிட்ருக்கு. அந்த இது போய் இப்போ தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ போயிட்டுருக்கு, கிளி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களாம். சரி கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே போயிட்டு இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நான் சொல்கிறேன். இந்த ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் நடக்குதுன்னா ஒரு 15 நாளுங்க. 15 நாள் நோம்பி சாட்டுவாங்க. 15 நாள் நோம்பி சாட்டிட்டு அந்த நோம்பிக்கு இன்றைக்கி நோம்பினா அது வந்து முன்னாடி ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே அந்த பண்ணியெல்லாம் கட்டி வச்சுருவாங்க. கட்டி வச்சு சாப்பாடெல்லாம் போட்டுருவாங்க. அந்த மாதிரி சுத்தமாக வச்சுருப்பாங்க அந்த பண்ணியை. அதுக்கப்புறமா சாமிக்கு எடுத்துகிட்டு வந்து இது பண்ணுற மாதிரிங்க. சரி கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கோயிலுக்கு போயிட்டு அங்கே என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி கோயில் ஃபெஸ்டிவல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சரி கைஸ், நம்ம வீடியோ அரிசி புதுசாக போட்டிருந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன். வாங்க போயிட்டு அங்கே என்ன நடக்குது போய் பார்க்கலாம். கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே ஒரு வாழை மரத்தை நீட்டி அது கீழே பார்த்தீங்கன்னா கிளி பிடிக்கிறதுன்னு போகிறது தான். கிளி பிடிக்கிறதுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கிளி மட்டுமா இருக்கும், வேறு ஏதாச்சும் அனிமல்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு ஒன்று இருக்குது. அது வந்து அந்த பாம்பு இருக்குது. அந்த பாம்பை தான் இப்போ அடிச்சிருக்காங்க. அது ஒரு கதையை அப்படியே சாமியாக கும்பிட்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு அடித்தாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா நல்ல பாம்பு அடித்தோம்னா என்ன பண்ணுவோம், பாலில் ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி ஊற்றி சடங்கெல்லாம் முடிச்சிடுறாங்க. கைஸ், அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாம்பு பிடிச்சாங்களாமா. இப்போ வந்து இதில் கிளி பிடிக்கிறாங்களாமா. கிளி இருக்குமா நம்ம மேலே? கண்டிப்பாக இருக்கு. அரைச்சி வச்சுருக்காங்கம்மா. இப்போ பார்க்கலாம் வர்றதுக்கு கூட வரலாம். நம்ம பார்த்துருக்கோம் மேலே. ஆமாம், அப்புறம் வருது இல்லை. ஏன்னா மரத்தில் எதுவும் பிடிக்க வருமாடா காணி சொன்னா. சரிஜி, வணக்கம் ப்ரோ. வணக்கம். நம்மளை இப்படி ஆக்கிட்டீங்களே, எப்படி சுத்திட்டு பறக்காதுங்க. கிளி காணும் மேலுக்குதா அந்த சைடில் அந்த பச்சை சிவப்பு கலர் துணி போட்டு இவர் கிரிக்கெட் விளையாடுறதே போலி எடுக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிளி பிடிக்க ரெடி ஆகிட்டாங்க. அது வந்து 4 பக்கத்துலேயும் அந்த மூலையில் எலுமிச்சங்காய் இந்த மாதிரி ஒரு முளை எலுமிச்சங்காய் இந்த மாதிரி அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கிளி பிடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிளிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு அட்டை. அதை வந்து ஒரு ரெட் கலரில் சுற்றி வச்சுருக்காங்க. அவ்வளோதான், மேலே வச்சுருக்காங்க. அது மேலே ஏறி பிடிக்கிறது தாங்க கான்செப்ட்டு. இதுக்கு காணி எது கொடுக்காத வாக்கு சொல்லு. அப்படிதான் இருக்கு.
கனி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்காங்க. கொடுக்கறது கூட இல்லை, அப்படி மேலே நின்றுட்டு அப்படி வீசுகிறாரு. எதுக்குன்னு தெரில. இது ஒரு 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 முறையாக எடுத்து பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் இப்படி நடந்திருக்குமா இருக்கும். வாக்கு சொல்லி கனி கொடுக்குறாங்க. அவங்களே இப்போ ரேண்டமாக வீசுகிறாரு. கைஸ் அங்கே ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன். எதுக்கிட கிளி குடிச்சிங்கப்பா? என்னது அது? எதுக்கு என்னது கவர் வாழ மாட்டேன். என்னது துப்பாக்கிக்காரங்க? துப்பாக்கி குண்டா? துப்பாக்கி சுடுறா சுடுறா சொல்றா. சுடு சுடுறா. எங்க நாட்டுக்கு நீ போய் சண்டை போட்டா முடிச்சு விட்டாங்க. தவிர்த்து காலி விட்டாங்க. அதுக்குள்ளே 3 வெட்டு காலி விட்டாங்க. 3 குண்டை வெட்டி போட்டு 3 குண்டை வெட்டிட்டாங்க. 3 குண்டை வெட்டா 3 குண்டை வெட்டியாச்சு. எப்படி அரைச்சு விடுவாங்க. பொன்னார் சங்கர வீரமான சாமியோட வெட்டு வலது வர முடிச்சிட்டு வலது வர முடிச்சிட்டு ஓடி ஓடி கொல்லி போட்டு சாமி ஒருவேளை போட்டு கொல்லி காசு சாமி
பெல்ட் உசுறு கொடுத்துட்டாங்களா? கிளி பிடிச்சவங்கள தடுத்து நிறுத்தினவங்கள அப்படியே கொன்று மறுபடியும் உயிர் கொடுத்த மாதிரி. வாங்கடா வாங்கடா, அட என்ன வேணும் வாங்குடா வாங்குடா. சரிடா வாங்கிக்கடா. ப்ரோ என்ன பண்றீங்க? நீ ஆகுனா வீடியோ எடுத்துட்டு வந்துருவேன். எங்களை அசிங்கப்படுத்துறது. ஏய் எனக்கு அது அந்த ரோஸ் கலர் வாங்கிக்கோ. வாங்கிக்கிறா வாங்கிக்கிறா. உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும் வாங்கிக்கோ. நம்ம இது பாதி பாதி கைஸ் ட்வின்ஸ் நிற்கிறாங்க 2 பேர். நம்ம ட்வின்ஸ் தான். ஃபைட்ரு அதுக்கு பேருன்றா? அது பேர் சுசுக்கி. அது சுசுக்கி பின்னாடி ரைடர். அப்ப நான் மட்டும் ரிவ்யூ சொல்லு. கோயில எப்படி இருக்குது சொல்றா? சூப்பரா இருக்குதா? ராஜேஷ் ஏன்னா இஸ் டேஸ்ட் பார்க்குறியா? அதுக்குள்ள கடை ஓட்டுருக்காங்க. வாடகை இருக்கலவா? சட்டையில ஆயிடுச்சா? கடை ஓட்டுறதுக்கு நம்ம தானே ஊட்டி உரங்கிற வச்சு கொதிக்குது ப்ரோ. டேய் அப்புறம் அவங்க ஃபங்க்ஷன் டைம்ல போட்டு வரும். இப்பெல்லாம் கிளியெல்லாம் பிடிச்சி முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பனி குடிக்கிட்டு போயிட்டு ஐஸ் சாப்பிட்டுக்கிறோம். ஐஸ் சாப்பிட்டு பனி குடிக்கணும்டா. அந்த காலத்துல வேட்டைக்காரர் இல்லை, இப்போ வேற டீனேஜ். எங்க சரி ஐஸ் நாங்கள் போயிட்டு பனி பிடிக்கிறது காட்டுறோம். ஆட்டை கட்டியே போட்டா செருப்படி வாங்கலையா? மரி ஒரு ரசி ஓம் சதி பாரா சதி காதல் ஒரு தீய சத்தி. காதல் ஒரு தீய சத்தி. ஏய் இப்போ பாரா ஓடி இப்படி சாப்பிடணும். இப்படி சாப்பிடணும். அது இப்போ பார்த்தீங்கன்னா பண்ணியெல்லாம் லைனை எடுத்து நிறுத்தி அதெல்லாம் தண்ணி ஊற்றிடுறாங்க. மேலே தண்ணி ஊற்றி கழுவுற மாதிரி கழுவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணணும். அதுக்காக இப்போ லைனாக எல்லா பண்ணியும் நிறுத்துறாங்க. இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 7 பண்ணி இருக்குது. 7 பண்ணிக்கும் மாலையெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் பிடிக்கிறவங்களுக்கும் மாலையெல்லாம் போடுறாங்க. போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 7 பண்ணிக்கும் ஒரு மாவு மாதிரி ரெடி பண்ணி பச்சை மாவு அது இதுன்னு தானியத்தெல்லாம் போட்டு அரைச்சி மாவு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு பழம் அந்த மாவும் கொடுக்குறாங்க. ஏன்னா அது பட்னியோடு எடுத்துகிட்டு போகக்கூடாது கோயிலுக்கு அப்படிங்கிறதுக்காக அதுக்கு சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இதெல்லாம் எப்படி பார்ப்பாங்கன்னா ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்போம். பட் அது வந்து ஒரு நோம்பி ஃபெஸ்டிவலு. அவங்களோட ஃபெஸ்டிவல் அது அப்படி தான் இருக்கும். அதை நம்ம ஃபெஸ்டிவலாக மட்டும்தான் எடுத்துக்கணும். இது பெருசாக எதுவும் எடுத்துக்கக்கூடாது. இந்த பண்ணி எடுத்துகிட்டு போய் குத்துறதுக்கான முதல் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் அந்த ஊரில் 3 பேர். ஒரு ஸ்டோரி தான் இது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் இருந்திருக்காங்க. அண்ணன் தம்பி அப்புறம் கீழே ஒரு தங்கச்சி 3 பேர் இருந்திருக்காங்க. இவங்க அண்ணன் தம்பியை பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்காங்க, ஒன்றா விவசாயம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த எப்படியும் எல்லாத்துக்கும் இந்த பங்காளி அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் இருப்பாங்க. நான் கதையில் கேட்டதை நான் சொல்கிறேன். பங்காளின்னு நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்களும் விவசாயமெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோரும் சோளம்லாம் போட்டிருக்காங்க. அந்த சோளம் வந்து அவங்களுக்கு மட்டும் நல்லா விளையல, இவங்களுக்கு நல்லா விளைஞ்சிருக்கு. அதை பார்த்துட்டு இப்போ சரி ஏதாச்சும் ஒன்று பண்ணுன்னு சொல்லிட்டுருக்காங்க. இந்த பண்ணி ஒன்று வளர்த்துறாங்க. அந்த பங்காளி அவங்களாம் இந்த அண்ணன் தம்பி இருக்காங்களா அவங்களோட காட்டை அழிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக ரெடி பண்ணும்போது தான் அந்த பண்ணி வந்து இந்த காட்டில் விட்டு அழிக்கும்போது சரி இந்த காட்டில் இருக்கிற பண்ணியை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக 4 நாய் வளர்த்திட்டு இருந்திருக்காங்க.
அந்த 4 நாயில் ஒரு நாய் வந்து ரொம்ப வயசாகிடுச்சு. அதுதான் ஃபஸ்ட்டெல்லாம் வேட்டையெல்லாம் ஆடுமா. அது வந்து பன்னியெல்லாம் பிடிக்கும், பன்னியெல்லாம் விரட்டுமா. அப்புறம் அந்த நாய் பார்த்திங்கன்னா விட்டுட்டு இந்த 3 நாயை மட்டும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கொஞ்சம் இதுக்கு வயசாகிடுச்சில்ல, இதை கூப்பிட்டு போய் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டாங்க. அப்புறம் அந்த 3 நாயும் போய் அந்த பன்னியை விரட்டியிருக்கு. அந்த பன்னி வந்து இந்த 3 நாயுமே கொன்றுச்சாமா. அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் அந்த பெரிய நாய் பார்த்திங்கன்னா ஒரு கரும்பு காட்டில் போய் உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே, நான் இவ்வளோ நாள் இவங்களுக்கு குலைச்சேன், என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அது அழுதுட்டு இருந்திருக்கு. சரி ரைட்டு, நீ என்ன பண்ணுறதுன்னு தெரில, இந்த நாயவே கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, நான்லாம் வர முடியாது, என்னை விட்டு போயிட்டீங்களேன்னு சொல்லியிருக்கு. சரி உனக்கு என்ன வேணும் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தங்கச்சி போய் அண்ணாட்டா இந்த மாதிரி இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு, இல்லை அந்த வயசான நாயால் இதுக்கு நம்ம கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி தங்கச்சி வந்து கேட்டு இருந்திருக்கு. சரி பரவாயில்ல, உனக்கு என்ன வேணுமோ நான் கொடுத்துட்றேன், என் தங்கச்சியை கேட்டாலன்னு சொல்லிட்டு அது வந்து 7 கொப்பரைக்களின்னு கேட்டிருக்கு. 7 கொப்பரைக்களின்னா ஒரு 7 உருண்டை களி கேட்டிருக்குங்க. கேட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போயிதாங்க அந்த பன்னியை பிடிச்சி கட்டி வைக்கிறாங்க. கட்டினதுக்கப்புறம் தான் இந்த ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் நடத்துகிறாங்க. இதுக்கு தாங்க இதை கட்டி வச்சு கொண்டு வந்து குத்துற மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலாக இது எடுத்து பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முனி வந்துட்டு அதை குத்துனதுக்கு அப்புறமா முனி வந்துட்டு காவு எடுப்பார்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாமி வந்து காவு எடுக்கும், அது மேலே ஏறி நின்று காவு எடுக்கும். அதனால் ஹைலைட்டு நான் இதை தான் எதிர்பார்த்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி த்ரில்லாக ஒரு எல்லாம் வீடியோஸ்லாம் கேட்பாங்களே பசங்க, அந்த பசங்களுக்கு டேக் பண்ணி விடுங்க, அப்படியே சென்ட் பண்ணி விட்டுருங்க வாட்ஸ்அப்பில். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு எப்படி இருந்துச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்ததும் இல்லை, இந்த மாதிரி விலாகும் பண்ணதில்லை, விலாக் பண்ணவே இல்லை, நான் அப்படியே ரோலிங்லேயும் போட்டது. சரி ஓகே கைஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக, ஏன்னா தெரிய வரட்டும். காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறையா கொஞ்சம் பயங்கரமாலாம் நடந்திருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே லீகலாக தான் நடக்கு, எதுவுமே இல்லீகல் எதுவுமே இல்லை, எல்லாமே லீகலாக தான் நடக்கு. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் தான் நடக்கு. இதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லை, எல்லோரும் சந்தோஷமாக தான் பண்ணுறாங்க. சரி கைஸ், இது என்னென்னா ஒரு எல்லாமே சாப்பிட்ற பொருள் தான், அதை அந்த விதத்தில் சாமிக்கு படைச்சி எடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான் மேட்ரு, வேறு எதுவும் கிடையாது. சரி கைஸ், அப்போவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க, சிரிமுறை முக்கியம், அப்போ சிரிச்சுக்கிட்டே இருங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இத்துடன் விடைபெறுவது உங்கள் SSK. சரி கைஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பாய்.